வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மற்றும் குரூப் 2A தேர்வுக்கான ப்ரிலிமினரி எக்ஸாம் வருகின்ற செப்டம்பர் 14ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. அதை ஒட்டி பார்த்திங்கன்னா அந்த யூனிட் 9, அதாவது டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு, தமிழகத்தில் வளர்ச்சி நிர்வாகம் அப்படிங்கிற அந்த யூனிட் 9 டாப்பிக்கில் இருக்கிற மிக முக்கியமான கேள்விகள் வரப்போகிற தேர்வில் கேட்கப்பட அதிக வாய்ப்புள்ள கேள்விகள் மற்றும் அது தொடர்பான மற்ற பாயிண்ட்ஸையும் பார்க்கலாம். அது இல்லாமல் ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்ட மிக முக்கியமான கொஷினையும் மிக்ஸ் பண்ணி நம்ம விளக்கத்தோடு பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஷின் தொட்டில் குழந்தை திட்டம். இந்த தொட்டில் குழந்தை திட்டமானது இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அரசு திட்டங்கள், தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸில் பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக அது கேட்கப்படும் ஒரு கேள்வி. குரூப் 2, குரூப் 1, குரூப் 4ல் தொடர்ச்சியாக அந்த கேள்விகள் வருது. இதை பற்றி பொதுவாக என்ன கொஷின் கேட்பாங்கன்னா, இந்த திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது, எந்த மாவட்டத்தில் தொடங்கப்பட்டது, இதன் நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி இந்த கொஷின் தொடர்ச்சியாக கேட்பாங்க. இந்த தொட்டில் குழந்தை திட்டம் அப்படிங்கிறது பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 1992ஆம் ஆண்டு சேலம் மாவட்டத்தில் தொடங்கப்பட்டது. இந்த திட்டத்தோட நோக்கம் என்னென்னா, பெண் சிசு கொலையை ஒழிக்கவும் பெண் குழந்தைகளை மரணத்தின் பிடியிலிருந்து காப்பாற்றவும் சொல்லி ஆரம்பிக்கப்பட்டது. அந்த காலத்தில் பெண் சிசு கொலை நிறைய அந்த பகுதிகளில் நடந்ததுனால தமிழக அரசாங்கத்தின் சார்பாக பெண் குழந்தைகளை வளர்க்க விரும்பாத பெற்றோர்கள் அரசாங்கத்தின் சார்பாக வைக்கப்படும் தொட்டிகளில் பார்த்திங்கன்னா அந்த குழந்தையை போட்டால் அரசாங்கம் அந்த பெண் குழந்தைகளை தத்தெடுத்து தொட்டில் குழந்தை திட்டத்தின் வாயிலாக அந்த பெண் குழந்தைகளை படிக்க வச்சு அவங்களுக்கு சமூக பாதுகாப்பை வழங்கும். அதுக்காக தான் அரசாங்கத்தின் சார்பாக இந்த தொட்டில் குழந்தை திட்டம் சேலம் மாவட்டத்தில் 1992 முதன்முதலாக ஆரம்பிக்கப்பட்டது. அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா அதை சுற்றியுள்ள மாவட்டங்கள்லையும் 2001ஆம் ஆண்டு மதுரை, தேனி, திண்டுக்கல், தருமபுரி மாவட்டங்களுக்கும் இந்த திட்டம் பார்த்திங்கன்னா பெண் சிசு கொலையை தடுக்கும் விதமாக இந்த திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட்டது. இதோட கூடுதலாக என்ன ஒரு தகவல் பார்த்திங்கன்னா 2001ஆம் ஆண்டு சென்சஸ், 2001ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா 1000 ஆண்களுக்கு 942 பெண்கள் என்ற விகிதம், செக்ஸ் ரேஷியோ, பாலின விகிதம் இருந்தது. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி 1000 ஆண்களுக்கு 946ஆக அந்த பாலின விகிதம் அதிகரித்தது. 2001 1000 ஆண்களுக்கு 942 பெண்கள், 2011 1000 ஆண்களுக்கு 946 பெண்களாக அந்த பாலின விகிதம் அதிகரித்தது அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட தகவல். அடுத்து, ஈவேரா மணியம்மையார் நினைவு ஏழை விதவைகளின் மகளுக்கான திருமண உதவி திட்டம். அதாவது ஈவேரா மணியம்மையார் அவரோட நினைவாக ஏழை விதவைகளின் மகளுக்கான திருமண உதவி திட்டம் அது அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் கீழே பார்த்திங்கன்னா 8 கிராம் 22 கேரட்டில் 8 கிராம் ஒரு தங்க நாணயமும் 25,000 ரூபாய் நிதி உதவியும் அளிக்கப்படும். அதே பார்த்திங்கன்னா ஒரு டிகிரி ஹோல்டராக இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு பட்டதாரியாக இருக்கிற ஒரு பெண்ணாக இருந்தால் அவங்களுக்கு 50,000 பணமும் 8 கிராம் தங்க நாணயமும் அவங்க திருமண உதவித்தொகையை அளிக்கப்படும். இது பார்த்திங்கன்னா இதுக்கான தகுதி அந்த குடும்ப வருமானம், ஆண்டு வருமானம் 72,000க்கும் கம்மியாக இருக்கணும், 72,000த்துக்கு அதிகமாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷன் வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஏழை விதவைகளின் மகள், ஏழை விதவைகளுக்கு மகள் இருப்பாங்க, அவங்களுக்கான திருமண உதவி திட்டமாக இந்த ஈவேரா மணியம்மையார் நினைவு ஏழை விதவைகளின் மகள்களுக்கான திருமண உதவி திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது தமிழக அரசின் சார்பாக. அடுத்து, உலக மகிழ்ச்சி குறியீடு 2024க்கான இந்த வேர்ல்டு ஹாப்பினஸ் ரிப்போர்ட் 2024 இதில் பார்த்திங்கன்னா இந்தியா எத்தனையாவது இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கடந்த எக்ஸாமில் கேட்டாங்க. தொடர்ச்சியாக கேட்க வாய்ப்பு இருக்குது. 2024க்கான இது டேட்டா. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இது மொத்தம் 143 நாடுகளில் இந்தியா 126வது இடத்துல இந்த ஹாப்பினஸ் இண்டெக்ஸில் இருக்குது. இது பார்த்திங்கன்னா மார்ச் 20ஆம் தேதி என்னவா செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னா யூஎன்ஸ் இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் ஹாப்பினஸ், அதாவது ஐக்கிய நாடுகள் சபையின் மகிழ்ச்சியான தினம், மகிழ்ச்சிக்கான தினம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுறாங்க. அன்றைக்கி தான் உலக மகிழ்ச்சி குறியீடு வெளியிடப்படும் ஒவ்வொரு ஆண்டும். இந்த 2024க்கான டேட்டாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 143 நாடுகளில் இந்தியா 126வது இடத்துல இருக்குது. இது எதை வச்சுலாம் இதை கால்குலேட் பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா சமூக ஆதரவு, வருமானம், சுகாதாரம், சுதந்திரம், தாராள மனப்பான்மை மற்றும் ஊழல் இல்லாமை ஆகிய 6 இந்த முக்கிய காரணியை வச்சு தான் பார்த்திங்கன்னா ஒரு நாட்டில் பார்த்திங்கன்னா இந்த ரிப்போர்ட்டை ஹாப்பினஸ் இண்டெக்ஸை அவங்க ரெடி பண்ணுவாங்க. அடுத்து,
சுந்தரதேவன் கமிட்டி. இந்த சுந்தரதேவன் கமிட்டியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அரசாங்கத்தால் 2021ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டது. இந்த சுந்தரதேவன் கமிட்டி எதுக்காக அமைச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் எம்எஸ்எம்இ, அதாவது இந்த சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில், அந்த எம்எஸ்எம்இ மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் வந்து என்னென்ன சேலஞ்செலாம் ஃபேஸ் பண்ணுறாங்க, என்னென்ன டிஃபிகல்ட்டி வந்து தொழில் பண்ணுறதுக்கு இருக்குது, அது குறித்து ஒரு முழுமையான ஆய்வை நடத்துறதுக்காக தமிழக அரசாங்கத்தின் சார்பாக 2021ஆம் ஆண்டு இந்த சுந்தரதேவன், இந்த சுந்தரதேவன் யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா, இவர் வந்து ஃபார்மர் இண்டஸ்ட்ரி செக்ரட்டரி, தமிழ்நாட்டில் வந்து முன்னாள் தொழில்துறை செயலாளராக இருந்தவர் தான் இந்த சுந்தரதேவன். இவரோட தலைமையில் 2021 வந்து ஒரு 13 நபர்கள் கொண்ட ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டு அறிக்கை வந்து தமிழ்நாடு அரசாங்கத்திட்ட கொடுக்கப்பட்டது. நன்றி.